ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அயலான் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏலியனை பூமிக்கு கொண்டு வந்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் வகையில் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமார். ஹீரோவினுடைய அறிமுக பாடல், காதல், ஹீரோவுடனேயே இருக்கும் 2 காமெடியன்கள், ஒரு கார்ப்பரேட் வில்லன், அம்மா சென்டிமெண்ட், ஆர்கானிக் விவசாயம் பற்றி மெசேஜ் என பல தமிழ் சினிமா படத்தில் வழக்கமாக இருக்கும் அனைத்தும் இத்திரைப்படத்திலும் இருக்கிறது. ஆனால் இயக்குனர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆர்கானிக் விவசாயம் பற்றி ரசிகர்களை மிகவும் கவரும் வகையில் காட்சியை வைத்திருக்கிறார் என்பதற்கு மிகையாகாது. ஹாலிவுட் படங்களில் பார்த்த ஏலியன்கள், சக்தி வாய்ந்த ரோபோக்கள், மிகப்பெரிய அளவில் நடக்கும் நாசம் உள்ளிட்டவற்றை தமிழ் ரசிகர்களை ரசிக்கும் வகையில் மாற்றிக் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமார். அனைத்து வயதினரும் சென்று பார்க்க வேண்டிய படமாக உள்ளது இந்த அயலான். ஆனால் படத்தினுடைய முதல் பாதியில் வேற்றுக்கிரகவாசியை மிகவும் கியூட்டாக காட்டி குழந்தைகளை மிகவும் கவர்ந்து விட்டார். மேலும் பெரியவர்களுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் காட்சி அமைப்பும் மிகவும் அற்புதமாக உள்ளது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகவும் அற்புதமான காட்சி அமைப்பு, ரொம்பவே அழகா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இரண்டாம் பாதி அனைத்துமே கம்ப்ளீட்டா விஷுவலுடைய எஃபெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி படங்களை மாற்றி அமைத்திருக்கிறார் இயக்குனர். ஆனால் படத்தில் சில பிளஸ் பாயிண்ட்டுகளும் உள்ளது. காட்சி மாற்றத்தில் தொய்வு இருந்தாலும் கதைக்கு ஏற்றவாறு கதை நகர்வுகளும் அமைந்துள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். வடக்கிலிருந்து அழைத்து வரப்பட்ட வில்லனான சரத் கேல்கர் பயங்கரமான வில்லனாக தெரிந்தாலும் அந்த வில்லன் படத்திற்கு தகுந்த மாதிரி தனது சிறப்பை மிகவும் பகிங்கரமாக கொடுத்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய சேசிங் கிளைமேக்ஸ் காட்சியை இன்னும் கொஞ்சம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் காட்டியிருக்கிறார்கள். சேசிங் காட்சியை ஏஆர் ரஹ்மானினுடைய இசையால் கூட மிகவும் பெரிதாக காட்டியிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல முடியும். படம் லேசாகவும் ஸ்லோவாகவும் வரும்போது சில காட்சிகள் அதை எல்லாமே மறக்க வைத்து விடுகிறது. மொத்தத்தில் அயலான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வயதினருமே ஏற்று பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு ஏற்றவாறு அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், 3D எஃபெக்ட்ஸ், சேசிங் காட்சிகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுதும் போனாலும் இரண்டாவது பாதியில் முழுவதுமாக விவசாயத்தை பற்றி, அதுவும் முக்கியமாக ஆர்கானிக் விவசாயத்தை பற்றியும் ரொம்பவும் எக்ஸலண்ட்டாக காட்டியிருக்கிறார் இயக்குனர். அயலான் குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.